Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னா இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். அதாவது ஒரு அழகான ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரம் நல்லா படர்ந்து இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. நல்லா சிலு சிலு சிலுன்னு காத்து அடிக்குது. ஆனா நீங்க அந்த பக்கம் பார்க்கும் பொழுது ஃபுல்லா வெயிலா இருக்குது. எல்லாம் அனல்ல நின்றுகிட்டு இருக்காங்க, ஒரு டிராபிக்ல நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க உட்காந்து இந்த வீடியோ மூலியமா பாக்குறீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாக்குறதுனால உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா வந்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதுலயும் குறிப்பா கடன் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் இந்த கதையை கேட்கும் பொழுது அடச்ச என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கும் வரும். அப்போ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டுலாம் போயிட முடியாது. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான நிறைய வழிகளை கொடுக்கும். சரி, ஓகேங்க. அதாவது என்ன இந்த ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கீங்களா, அங்கிருந்து உட்காந்து ரோடு டிராபிக் வந்து நீங்க பாக்குறீங்க. அந்த டிராபிக்கை பார்க்கும்பொழுது ஆப்போசிட்ல நிறைய வண்டி போகுது. நிறைய இல்லாதவங்க வந்துட்டு அங்க வரக்கூடிய வண்டியில போய் காசு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பையன் என்ன பண்றான்னா, ஒரு அளவுக்கு ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, அந்த டிராபிக்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வருது. அவருடைய மனசுல என்னன்னா, இந்த கார்ல கண்டிப்பா நம்ம காசு கேட்டா கொடுப்பாங்க, பெரிய பணக்காரரு கண்டிப்பா கொடுப்பாரு, நிறைய பணம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பணம் வந்துட்டு கேட்கறதுக்காக கதவு தட்டுறாரு. கதவு தட்டினா அந்த கார் கதவு கூட திறக்கல. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கூட சொல்ல. இப்படி வந்துட்டு இவரு டெய்லியும் அந்த கார் வருது, இவரு போய் கதவு தொட்டாரு, விடாம தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி தட்டிக்கிட்டே இருந்து அந்த கார் கதவே திறக்கல. திடீர்னு ஒரு நாள் டிராபிக்ல அந்த கார் நிக்குது. அந்த கார் நின்ன உடனே அந்த காரினுடைய கண்ணாடி இறங்குது. அங்க ஒரு பையன் வந்துட்டு பென்சில் வித்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பென்சில் விற்கிற பையனை கூப்பிட்டு அந்த ஒரு கார்ல இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா, அந்த பென்சில் அப்படின்றத வாங்குறாரு. பென்சிலை வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது ஐயோ சார் என்கிட்ட சில்லற இல்லை சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, கதவை ஏற்ற போற சமயத்துல இந்த 30 வயது நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒடியாந்து அவர் அந்த கதவை பிடிச்சிக்கிட்டாரு. நீங்க அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஸ்டோரியை. அந்த கதவை பிடிச்சி டோரை வந்து மேலே ஏறத பிடிச்சிட்டாரு. உடனே அவர் வந்து கீழே இருக்கிறாரு. ஏங்க இவ்வளோ நாள் காசு இல்லாம நான் எவ்வளவு தடவை கேட்டிருக்கேன், உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ மனசாட்சி இருக்கா, நீங்க எல்லாம் வந்து ஒரு 10 ரூபா கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்காரு. அப்ப வந்துட்டு அவர் உடனே, அப்போ உனக்கு எங்கிட்ட கொடுக்க என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்டாரு. உங்ககிட்ட கொடுக்க வந்துட்டு எனக்கு என்ன, அதாவது உனக்கு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் உடனே யோசிக்கிறாரு. என்னடா எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிறதான நம்ம கொடுப்பாங்க, ஸோ அவரு நம்மள்ட்ட இருந்து கேட்கிறாரு, நம்மள்ட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க. அப்போ உனக்கு வந்துட்டு என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லைன்னா அப்ப எனக்கும் உங்ககிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசவும் நேரம் இல்லை, வெற்று அப்படின்ற மாதிரி சொல்ல. இவர் வந்துட்டு ஒரே குழப்பம். அவர் வந்து கதவு கை எடுத்துட்டாரு, கதவு டோர் சாத்திட்டு அவர் கிளம்பிட்டாரு. அந்த கார் கிளம்பிடுச்சு. இவருக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னடா இது நம்ம கிட்ட என்ன இவர் கேட்கிறாரு, நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த கதையிலேயே ஒரு புரிதல் இருக்கு, இந்த கதையிலேயே ஒரு புரிதல் இருக்கும். கண்டிப்பா இந்த ஸ்டோரி நீங்க முழுமையா பார்க்கலனாலும் நல்லா யோசிச்சீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது 3 நிமிஷத்துலேயே புரிஞ்சவங்க இந்த 3 நிமிஷத்துல கமெண்ட் பண்ணிடுங்க, கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. அப்ப இவர் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒண்ணுமே இவருக்கு புரியல. அப்ப புரியாம இவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நைட் எல்லாம் தூங்கல, காலையிலயும் தூங்கல, அடுத்த நாள் வந்துட்டு அந்த கார் வருது, கதவு தட்டுறாரு, ஆனா கார் கதவு திறக்கல. ஸோ இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு இவர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் பக்கத்துல வந்துட்டு நிறைய பூச்செடிகள் அப்படின்றத வச்சு வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து வழிபோக்கர்கள் மாதிரி அங்கங்க டிராபிக்ல வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க பூக்களை. அப்போ அதுல இருந்து வந்துட்டு ஒரு 4-5 பூ வந்து கீழே உதிர்ந்துருது. அப்போ உதிர்ந்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு பையன் வரான். அந்த சின்ன பையன் வரும்பொழுது அந்த பையன்கிட்ட வந்து அந்த பூவை கொடுக்குறாரு. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பூ, ஒரு காதல் ஜோடி பைக்ல வந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப பைக்ல வந்து நிற்கும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு கையில வச்சுட்டு இருக்கிற பூ வந்துட்டு அப்படியே கையில் நிற்கிறாரு. சார் அப்படின்னு அவர் அவர் கையில பூ இருக்கு. அவர் போய் காசு கேட்கிறாரு, வழக்கம் போல காசு கேட்கிறாரு. அப்ப என்னன்னா, இவர் கையில இருந்த பூவை வந்துட்டு அவன் எடுத்துட்டான். அதாவது அந்த பைக்ல வந்தவர் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில வந்து ஒரு 20 ரூபா அப்படின்றது வைக்கிறாரு. 20 ரூபா வச்ச உடனே என்னடா வழக்கமா கேட்டா 1 ரூபா 2 ரூபா தான் கொடுப்பாங்க, இவரு என்னடா 20 ரூபா கொடுக்குறாரு, நம்மள்ட்ட இருந்து பூ வேற எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. யோசிக்கும் போது ஓகே, அப்போ அவர் இந்த பூக்கு தான் காசு கொடுத்துருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய இடங்கள்ல போய் பார்த்து நிறைய பூச்செடிகள் இருக்கு. அந்த பூச்செடிகளை பிரிச்சு அழகா வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படின்னா 10 ரூபா முதல்ல கை நீட்டுவாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு காசு விழும், அதுக்கப்புறம் வந்து பூவை கொடுப்பார். இப்படியே போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த கார் வருது.
அந்த கார் வந்த உடனே இவர் நேரா போய் அந்த பூக்குத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. உடனே கார் கண்ணாடி கீழே இறங்குது, அந்த பூக்குத்துக்கான காசை கொடுத்துட்டு அந்த பூவை வந்துட்டு வாங்குறாரு. அப்படி வாங்கும்பொழுது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு பணம் அப்படின்றது வந்து இவர் கொடுத்ததுனால அவர் எக்ஸ்ட்ரா பூங்குத்து வந்துட்டு இன்னும் 2-3 பூங்குத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுக்குறாரு. சரி, ஓகே, இது ரொம்ப இழுக்கல. moral of the story என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கார் இத்தனை நாளா கதவை திறக்காம இருந்த கார் ஏன் இன்னைக்கு கதவு திறந்தது? ஏன் இன்னைக்கு திறந்திருக்குன்னா, ஸோ அது முழுக்க முழுக்க அவரு உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்து நீ எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீன்னா அப்ப நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருப்பேன். அதாவது நீ கொடு, நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி தான். அதாவது இதுல என்னன்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லா கடனும் வந்துட்டு அசால்ட்டா நடந்துடணும், அசால்ட்டா முடிஞ்சிடணும், எந்தவித சிரமமும் படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணதுனாலதான் நமக்கு இந்த கடன் வந்துச்சு. அப்ப ஏதாவது ஒரு நல்லது பண்ணா இந்த கடன் அடையும் தானே? அதுதானே வந்துட்டு முக்கியம், அதுதானே உண்மை. கண்டிப்பா அந்த கடன்லாம் அடையும் தானே? கண்டிப்பா அடையும். கடன் அடையும் அப்படின்றது, ஸோ உங்களுடைய பிலீவ்ஸ் அப்படின்றது இருக்குன்னா, இப்போ வரைக்கும் நீங்க வந்துட்டு இந்த ஸ்டோரியில மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்போ அந்த ஒரு பூக்குத்து வித்த ஒரு பெரிய பொக்கே ஷாப் அப்படின்றத வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் அப்படின்றத சம்பாதிக்கிறாரு. சின்ன ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்றேனே, ஸோ சிம்பிளா வந்துட்டு இப்போ நம்ம ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னைக்கு வந்த புதுசு ஒரு 15-12 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ வந்து இந்த ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களே அந்த ஃபுட்டை கொண்டு போய் யாராவது ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன செய்வாங்கன்னா, இங்க இருந்து போய் வந்துட்டு அந்த ஆர்டர் வந்து காசு வாங்கி நேர்ல போய் காசு வாங்கிப்பாங்க, இல்லை ஆன்லைன்ல போட்டுருவாங்க. அந்த ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி அப்படின்றது பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு. ஸோ இது என்னன்னா, நீங்க வந்துட்டு சின்னதா திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த அதை கொஞ்சம் எலாபரேட் பெருசா மாத்துங்க அப்படின்றது தான். சின்ன விஷயம் தான், சாப்பாடை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கறது. இப்பெல்லாம் டிகிரி படிச்சவங்க மேல கொண்டு அந்த ஃபுட் டெலிவரி வேலை பண்றாங்க. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? ஃபுட் டெலிவரிப்பா, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாமா, என் ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்குறான், அவ்வளவுதான் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்ப ஃபுட் டெலிவரி அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அது பெரிய ஒரு கம்பெனியா மாறி இருக்கு இப்ப. ஸோ இப்ப அதன் மூலியமா காய்கறி டெலிவரியும் வந்துருச்சு. முதல்ல பிக் பாஸ்கெட் தான் இருந்தது, ஆனா இப்ப காய்கறி டெலிவரி வேற மாதிரி வந்திருக்கு. பயங்கரம். 10 நிமிஷம் இப்படி ஆர்டர் கீழே இறங்கி வாங்குற கேப்ல ஒரு ஆர்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடும். கீழே எனக்கு வந்துட்டு இது ஸ்மோக் இது வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆர்டர் வந்துச்சு. பக்கத்துல இறங்கி போனா கடை, ஆனா அவர் ஆர்டர் போட்டு வாங்கினார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே எளிமையாச்சு. அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வேலையில நீங்க இருக்கிறீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய வேலை. இப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து லோன் ரிலேட்டடான பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இல்ல ஃபினான்ஷியல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து இந்த ஃபீல்டை பத்தி தெரியும், நான் அந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யறேன்னா, இதை வந்து சால்வ் பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், இப்படி அணுகுங்க, சிபில் ஸ்கோர் இப்படி சரி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ ஒரு சால்வ் பண்ணக்கூடிய பிசினஸை நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா அது growth ஆகும். பட் அதுக்கு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையா இந்த வீடியோவில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள எதனாச்சும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐடியாவை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த ஐடியாவுக்கு எலாபரேட்டா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவோ அல்லது வேற ஏதாவது ஷார்ட் வீடியோ மூலியமாகவோ இல்லை நம்மளுடைய சோஷியல் மீடியா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதன் மூலியமாகவோ உங்களுக்கு நான் ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக செப்பரேட்டா போடுறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கடனில்லா வாழ்க்கை வாழ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.